Hi buddies, your brain on porn by Gary Wilson. அதாவது த சயின்ஸ் ஆஃப் அடிக்ஷன். இன்டர்நெட் பார்னோகிராஃபி மேலே நம்ம எப்படி அடிக்டாக இருக்கோம், நம்ம பிரெயின் வந்து பான் பார்க்கறது மூலமாக எப்படி அஃபெக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் இந்த புக்கே. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்துடும், நம்ம மூளையே இப்படிலாம் வந்து அஃபெக்ட் பண்ணுதா நம்ம பான் பார்க்குறது அப்படிங்கிறது. உங்களுக்கு ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் நீங்களே என்ன பண்ணுன்றது யோசிங்க. ஸோ இந்த புக்கை எழுதணும் அப்படிங்கிற ஐடியா இவருக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் பான் பற்றின ஒரு பயம் மக்களுக்குள்ளே எப்போ வந்ததுன்னா, 2008 வந்து ரெடிட் அப்படிங்கிற ஒரு ஃபோரம் இருந்துச்சு. இப்போ கூட இருக்குது. எப்படி ஃபேஸ்புக்கில் நம்ம எப்படி ஒரு போஸ்ட் போட்டால் கமெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ரெடிட்டில் வந்து ஒரு மனுஷன் வந்து போஸ்ட் போடுறான். அதாவது நான் பான் பார்க்கறது மூலமாக வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்லாம் வருது, எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, அப்பப்போ எனக்கு வந்து பான் பார்க்குறதுனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போஸ்ட் போடுறான். அதுக்கு சில பேர் வந்து இல்லை எனக்குலாம் அப்படிலாம் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் 1000க்கும் 2000க்கும் மேற்பட்டவங்க ஆமாம் எனக்கும் அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்து நோ ஃபேப் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போ வந்து நோ நட் நவம்பர்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் நோ ஃபேப் சேலஞ்சுன்றது அப்போ தான் ஆரம்பித்தாங்க. ஸோ கண்டினியூஸாக ஒரு 80 days வந்து மாஸ்டர்பேட்டே பண்ணாமல் இருந்தால் பாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அண்டர்கோ பண்ணி அதை வந்து உண்மையிலே வந்து ஓகே 80 days நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி எனக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது பண்ணுறதுனால வந்து எனக்கு பாடி திருப்பி ரீகெயின் ஆன மாதிரி இருக்குது, என்னோடய பவர் ரீபூஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடுறாங்க. இப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இது. வந்து 2008 அந்த அமெரிக்காவில் வந்து இன்டர்நெட் வளர்ந்து வந்த காலம். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து இன்டர்நெட் எல்லார் கையிலாம் கிடையாது. பட் இப்போ வந்து எல்லார் கையிலையும் செல்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ 1 GB டேட்டா 2 GB டேட்டா ஒரு நாளைக்கே இருக்குது. ஸோ அப்போது வி ஹேவ் ஆக்சஸ் டு இன்டர்நெட் அண்ட் பான் அஃப்கோர்ஸ். ஸோ அப்படிங்கிறப்போ இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கரெக்டான டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யூ டிசைட். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து புரியும். இதை வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம அணுகலான்னு பார்த்தீங்கன்னா, எவல்யூஷன் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு வரலாம். எவல்யூஷன் அப்படின்னா வந்து நம்ம மனித மூளை அப்படிங்கிறது ரொம்ப எவால்வ் ஆகிடுச்சா, அதாவது வளர்ந்து வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இருக்கிற பான் இண்டஸ்ட்ரியை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம மூளை வளரல அப்படிங்கிறதா உண்மை. அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஹண்டர் கேதரர்ஸாக இருந்தோம், அதாவது விளையாடுற மனுஷனாக இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ விலங்குகளை வேட்டையாடுறது, அதை சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தான் ஹண்டராக இருக்கும்போது. ஸோ அப்போ வந்து ஒரு விலங்கை வேட்டையாடினா அப்போயே சாப்பிட்றணும், ஏன்னா அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு உணவு வேணும் அப்படின்னா அந்த உணவை வேட்டையாடுறது, சாப்பிட்றது, அப்படி தான் வந்து சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் வந்து மனுஷனுக்குள்ளே இருந்துச்சு. நான் எப்படியாவது உயிர் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த குகை மனிதர்களாகட்டும் இல்லை அந்த ஹண்டர்ஸை பற்றின ஓவியங்களாக புகைப்படங்களை எதை பார்த்தாலும் அந்த ஹண்டர் கேதரர்ஸ் நம்மளோட முன்னோர்கள் வந்து ரொம்ப ஃபிட்டாக தான் இருந்திருப்பாங்க. யாருமே குண்டா தொப்பையாக இருக்கிற மாதிரி யாருமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதுக்கு காரணம் அவங்க ஃபுல் டைம் வந்து நேச்சரோட விளையாடி அப்படி ரொம்ப ஃபிட்டாக இருந்தாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஒரே இடத்துல ஐசோலேட்டடாக இருந்துக்கிறோம். நம்மள்ட்ட வந்து பல வியாதிகள், பல ஒபிசிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா நமக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது. இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஃபுட். வித் ரெஸ்பெக்ட் டு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த ஹண்டர் கேதரர்ஸுக்கு வந்து ஒரு பெண், ஒரு பர்டிகுலர் மேட்டு கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறப்போ அவங்க எப்படி நாகரிகமாக வளர்ந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வந்து ஸோ ஓகே ஒருத்தனுக்கு ஒரு மேட்டிங் பார்ட்னர் கண்டிப்பாக தேவை, அதுக்கடுத்து ஒரு ஃபேமிலி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. அது காரணம் ஒருத்தனுக்கு ஒருத்தி. ஸோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வாழ்ந்ததுக்கப்புறம் ஒருத்தனுக்கு ஒரு மேட்டிங் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் இப்போது கான்ட்ராஸ்ட்டாக என்ன நடக்குது அந்த ஹண்டர் கேதரர்ஸ்க்கும் நம்மளோட பிரெயினுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து பார்னோகிராஃபி பார்க்குறோம். பழைய காலத்தில் பார்னோகிராஃபி இல்லையான்னு கேட்டால் இருந்தது. குகை ஓவியங்களில் பப்ளிக்காக டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ ஐசோலேட்டடாக எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்கிறப்போ எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்குது. அப்போ நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஐசோலேட்டடாக உட்காந்து பார்க்குறோம். பப்ளிக்காக கூட பேசுகிறது கிடையாது. இதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ளே பேசிப்போம், பட் இதை பற்றின அவேர்னஸ் நம்ம பேச மாட்டோம். இதை பற்றி ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆக்ட்ரஸை பார்க்கும்போது அவ்வளோ லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு ஈக்குவல். நம்ம பிரெயின் வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம நார்மலாக பார்க்குறது வேறு, நம்ம உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது வேறு இல்லையா. ஸோ அப்போ இந்த ஹண்டர் கேதரர்ஸோட பிரெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப் பார்ட்னர், அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கணும், ஒரு ஃபேமிலியை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க ஐடியா இருந்தது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியே ஃபார்ம் பண்ணியிருந்திருக்க மாட்டோம், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காது, ஸ்டில் விர்ஜினாகவே இருப்போம். ஆனாலும் நிறையா வீடியோஸ் வந்து நிறைய ஆக்ட்ரஸ் பற்றின வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம மூளை அதை தாங்க முடியாது. இதை நம்ம ஆத்தர் கேரி வில்சன் என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டிமுலஸ். அதாவது உங்கள் பிரெயினை ரொம்ப ஓவராக நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுறீங்க, பிரெயின் அதை தாங்குகிற சக்தி கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஓவர் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படி சாப்பாடை ஓவர் கன்சியூம் பண்ணி நம்ம ஃபேட்டாகி ஒபிஸ் ஆகிட்டு இருக்கோம், பழைய மனுஷன் மாதிரி ஸ்ட்ராங்காக ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இல்லையோ, அதே மாதிரி பழைய மனுஷன் எப்படி நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எப்படி மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம இல்லை. ஓவர் கன்சியூம் பண்ணி எப்படி நம்ம ஃபிசிக்கலி ஒபிஸ் ஆகிட்டோமோ அதே மாதிரி மென்டலியும் வந்து நம்ம ட்ரெயின் ஆகிட்டு இருக்கோம், நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கேரி வில்சன் சொல்கிறாரு. இதுக்கு எந்த வகையில் நம்மளை இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறாரு. ஸோ அது ஒன் பை ஒன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கூலிஜ் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது.
ஸோ கூலிட்ஜ் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரேட் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது வந்து ஒரு எலி இருக்குது, ஒரு பயங்கர செமையான ஃபர்டைலான ஒரு மேல் எலி இருக்குது, ஓகே, ஒரு ஆண் எலி, அது கூட இன்னொரு ஃபீமேல் எலி, அதெல்லாம் ஃபர்டைல் பண்ண முடியும், ஓகேவா, அது வந்து நல்ல ஃபர்டைலான ஒரு எலி, அதையும் தூக்கி அதே கூண்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த ஆண் எலி வந்து அந்த பெண் எலி கூட மேட் பண்ணிடும். மேட் பண்ணி அதில் முடிஞ்ச அளவுக்கு மேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் டயர்டாகி தூங்கிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் எலியை வெளியே எடுத்துகிட்டு புதுசாக இன்னொரு ஃபீமேல் எலி நம்பர் 2 உள்ளே விட்டிங்கனாலும் இது திருப்பி எனர்ஜி ரீகெயின் பண்ணிவிட்டு அந்த எலி கூட மேட் பண்ணும். ஸோ இதே மாதிரி திருப்பி அதே மாதிரி டயர்டாகி தூங்கிடும். ரெண்டாவது எலியை தூக்கி வச்சுட்டு திருப்பி மூணாவது எலி ஃபீமேல் எலி உள்ளே விட்டாலும் இந்த ஆண் எலி திருப்பி ரெடி ஆகி அது கூட மேட் பண்ணும். இது எந்த அளவுக்கு இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் எலி டயர்டாகி எக்ஸாஸ்ட் ஆகி செத்து போகிற அளவுக்கு இந்த ஆண் எலி வந்து அந்த ஃபீமேல் எலி கூட பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் இதுக்கு தெரியாது நம்ம செத்து தான் போக போகிறோன்னு. இது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு புது எலி வரும்போதும் அது ஸ்டிமுலேட் ஆகிட்டு இருக்கும். இது எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன்ஸ் நம்ம வந்து பான் வீடியோஸ் பார்க்கும்போது இப்போ இருக்கிற யூசர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 times 3 times 4 timesலாம் மாஸ்டர்பேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இட்ஸ் டோட்டலி ராங். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலியோட தான் நம்மளை கம்பேர் பண்ணிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மாஸ்டர்பேட் பண்ணிட்டு வந்துடுறீங்க. திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு ஆக்டர்ஸ்க்காக நம்ம பான் வீடியோ பார்க்கலாம்னு சொல்லி இன்னொரு வீடியோ பண்ணுவீங்க, திருப்பி மாஸ்டர்பேட் பண்ணுவீங்க. இப்போ இந்த ப்ராசஸில் அந்த எலி எப்படி சோர்வடைஞ்சு கடைசி எக்ஸாஸ்ட் ஆகி செத்து போச்சோ, அதே மாதிரி தான் நீங்களும் வந்து உங்களை மென்டலி ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. இப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், சோர்வு, உங்களோட ஃபிசிக்கலி ஒரு ரியல் லைஃப்பில் வந்து உங்களால் ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க. அப்படிங்கிறது வந்து இந்த எலியோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது டோட்டலி ராங். நிறைய பேர் கூட நீங்கள் பண்ணுறது. ஸோ இது ஒன்று. அண்ட் அந்த ஹண்டர் கேதரர்ஸ் கூட பார்த்தோம்ல, ஸோ அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தாலுமே ஹண்டர் கேதரர்ஸ் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம நிறைய பேரை பார்க்கும்போது ஸோ அங்கேயும் வந்து ஒரு சின்ன தப்பு தான் நடக்குது அப்படிங்கிறதும் ஒரு கான்செப்டாக சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து சீப் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது செம்மறி ஆடு இருக்குது. ஸோ அந்த செம்மறி ஆடை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது XY கர்வ் போடுறாங்க. ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து எஜாக்குலேஷன் எவ்வளோ சீக்கிரம் நடக்குது, ஸோ ஓகேவா, நம்ம ஸ்பெர்ம் வெளியே வருதில்ல, அது எவ்வளோ சீக்கிரம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஃபீமேல் எத்தனை ஃபீமேல் கூட வந்து அந்த செம்மறி ஆடு வந்து மேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு கேஸ் நம்பர் 2 2 வச்சுக்கலாம். கேஸ் நம்பர் 1 வந்து ஒரு செம்மறி ஆடை ஒரு பர்டிகுலர் பெண் செம்மறி ஆடு கூட மட்டும் மேட் பண்ண வருது. கேஸ் நம்பர் 2 வந்து ஒரு செம்மறி ஆடை ஃபஸ்ட்டு ஒரு ஃபீமேல் செம்மறி ஆடு கூட மேட் பண்ணும், திருப்பி இன்னொரு ஃபீமேல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல ஃபீமேல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு செம்மறி ஆடு. இந்த 2 கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, கேஸ் 1 ஒரே ஒரு செம்மறி ஆடு கூட மட்டும் ஒரு ஆண் செம்மறி ஆடு மேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதோட எஜாக்குலேஷன் டைம் பார்த்திங்க அப்படின்னா மனுஷனோட கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா ஒரு செம்மறி ஆடு வாழ்கிறதே வந்து 12 வருஷம் தான் வாழுது. ஸோ அப்படி இருக்கப்போ அதோட மேட்டிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு செம்மறி ஆடுனால இன்னொரு செம்மறி ஆடை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். 2 மணி நேரம் அப்படிங்கிறது இட்ஸ் ஹியூஜ் நம்பர். இப்போ இருக்கிற பல ரிசர்ச்சர்ஸ் அண்ட் பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மனுஷனால் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே தாக்கே பிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்குது. ஆனால் செம்மறி ஆடு ஒரே ஒரு லைஃப் பார்ட்னரை பற்றி மட்டும் யோசிக்கும் போது, அது கூட மட்டும் மேட் பண்ணும்போது அதெல்லாம் 2 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியுது. ஆனால் கேஸ் நம்பர் 2 வந்து பல செம்மறி ஆடுகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா, அதோட எஜாக்குலேஷன் டைம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதெல்லாம் வந்து தாக்கே பிடிக்க முடியல. அது பேர் தான் வந்து ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன். அதாவது இப்போ நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது வீடியோஸ் பார்த்து ரொம்ப அடிக்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வரதுக்கான ஒரு அறிகுறி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. ஸோ ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்பெர்ம் எஜாக்குலேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் உள்ளேருந்து வரணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியோ அவங்களுக்கு வந்துருச்சு, ஸ்பெர்ம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதான் வந்து ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன். இந்த ப்ராப்ளம் பான் யூசர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். முக்கியமாக பான் யூசர்ஸ்க்கே இருக்குது அப்படின்னா பல ஃபீமேலில் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பர்டிகுலராக எப்படியும் ஒரு லைஃப் பார்ட்னர் கூட வாழ போகிறோம். அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் போயிடும். அந்த ஒரு துன்ப நிலைக்கும் நம்ம ஆளாயிரும். ஸோ இப்போ இருந்தே ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஹிண்டாக எடுத்துக்கோங்க. இது வந்து கூலிட்ஜ் எஃபெக்ட். இது ஏன் இப்படி மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஐசோலேட்டாக இருக்கிறதுக்கான ரீசனே கிடையாது. ஏன்னா இப்போது ஹண்டர் கேதரர் சொல்லும் போது குகையில் வரைஞ்சிட்டு இருந்தாங்க, பப்ளிக்காக டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தாங்க, கோயில்களில் நம்ம நிறைய ஓவியங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்படி வாழ்ந்து வந்துட்டு இருந்த மனுஷன் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து மேகசின்ஸில் பார்த்துட்டு இருந்தாங்க, நடு பேஜ்லலாம் வந்து ஆக்ட்ரஸ் ஃபோட்டோலாம் வரும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு கொஞ்சம் காலம் கழிச்சு வந்து வீடியோ கேசட்டில் விற்கிறது அண்டு தேட்டர்ஸில் போடுறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. அப்போ கூட பப்ளிக்காக தான் மக்கள் இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து இதிலெல்லாம் ஒரு கில்ட் ஃபீல் வரும், பப்ளிக்கில் போய் நம்ம வாங்கணுமே அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீல் வரும். ஆனால் இப்போ எவால்வ் ஆகி எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னா, எல்லார் கையிலுமே ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலும் இன்டர்நெட் இருக்குது. ஸோ வி ஆர் வெரி மச் அடிக்டட் டு பான். ஸோ இதனால் வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் வருது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா,
இப்போ யாருமே இல்லை அப்படின்னா நான் இது பண்ணியே ஆகணும், ஸோ அது பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது, பட் யாருமே இல்லை இப்போ நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு டிஸார்டரும் வந்து இதுக்கு ஃபார்ம் ஆகுது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவார்ட் சர்க்யூட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. ரிவார்ட் சர்க்யூட் இதுவும் வந்து ஒரு எலி எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்ம பார்க்கலாம். ஏன் எலி ஆடு வச்சே நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ ரிவார்ட் சர்க்யூட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எலியை ஒரு குண்டில் வச்சுறாங்க. அந்த குண்டோட எண்டில் வந்து ஒரு லிவர் இருக்குது. அதை இழுத்தா அப்படின்னா எலியோட தலையில் மூளை பகுதியில் அந்த எப்படி சொல்கிறது டோபமைன் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எலக்ட்ரோட்ஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இழுத்தா எலக்ட்ரிக் ஷாக் வந்து அந்த டோபமைனில் போய் எலியோட மூளையில் அட்டாக் பண்ணும். ஸோ டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது எலி அந்த லீவரை ஒரு தடவை தெரியாமல் இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் டோபமைன் இன்க்ரீஸ் ஆனோடனே எலிக்கு வந்து ஒரே குசி ஆயிடுச்சு. ஏன்னா டோபமைன் அப்படின்னா என்னன்றதை நம்ம மனுஷன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ரோட்டில் நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கீங்க, ஒரு பானிபூரி கடை இருக்குது. கடையை பார்த்தோன்னே உங்களுக்கு எச்சி வருது பானிபூரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே வந்து உங்கள் டோபமைன் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ பைக்கை பார்க் பண்ணிட்டு திருப்பி பக்கத்தில் பண்ணிக்கிறீங்க. இன்னொருத்தனுக்கு சர்வ் பண்ணும்போது அந்த பானிபூரி நம்ம எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் எச்சி வரும். ஸோ டோபமைன் லெவல் அதிகமாகும். அதுக்கப்புறம் அந்த பானிபூரியை உங்கள் பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்படி டோபமைன் லெவல் ஃபுல் ஆயிரும். அதை தூக்கி வாயில் வச்சதுக்கப்புறம் டோபமைன் லெவல் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் பானிபூரி ஒரு 10-15 பானிபூரி சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பி ஒரு பானிபூரி எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிட்ட கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். ஒரு எக்ஸாஸ்ட் ஆயிரும். ஸோ இது எப்படி எலிக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் டோபமைன் லெவல். ஸோ இப்படி எலி வந்து அந்த லிவர் இழுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த எலி ஸ்டாப்பே பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு வந்து 1000 தடவைக்கு மேலே அந்த லிவர் இழுத்து டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்குது எலி. ஸோ அது விடுறதா கிடையாது. பக்கத்தில் இன்னொரு பெண் எலி எடுத்துகிட்டு வந்து விடுறாங்க. சரி அப்போயாவது டிஸ்ட்ராக்ட் ஆகி மேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஃபீமேல் எலியும் வந்து அது கண்டுக்கல. அதுக்கடுத்து அது குட்டி எலிங்கெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதையும் அது கண்டுக்கல. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வைக்கிறாங்க, அப்பயும் போகலை. ஸோ இந்த மாதிரி அந்த லிவரை இழுத்து அந்த டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குனே அது கஷ்டப்பட்டு இருக்கு. இதை எப்படி நம்ம ஹியூமன் பீங்ஸோட கம்பேர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீங்ஸ்க்கு வந்து அந்த செக்ஸுவலி அந்த இன்டியூஸ் பண்ணுறது விஷயம் வந்து டோபமைன் கிடையாது. அது பேர் வந்து ஓபியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த எலி வந்து அந்த லிவர் இழுக்கும்போது பக்கத்தில் மேட்டிங் ஒரு ஃபீமேல் பார்ட்னர் விட்டால் எப்படி அந்த எலி வந்து அது திரும்பி கூட பார்க்கலையோ, அதே மாதிரி ரியல் லைஃப்பில் பான் வீடியோஸ்க்கு அதிகமாக அடிக்ட் ஆனவங்க பான் வீடியோஸில் பார்க்குற பெண்களை பார்த்தா டெம்ப்ட் ஆவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் பார்ட்னரை கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு எரெக்ட் ஆகாது. இந்த ப்ராப்ளம் நிஜமாகவே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த எலி எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம்ல, அது எப்படி டோபமைன் லெவல் அதில் மட்டும்தான் அதுக்கு சந்தோஷம் கிடைக்குது. பக்கத்தில் ஒரு ரியல் லைஃப் ஃபீமேல் பார்ட்னரை கொடுத்துமே அது திரும்பி பார்க்கல. அதே மாதிரி தான் நம்மளோட சந்தோஷம் இந்த பான் வீடியோஸ் பார்க்குறது தான் வருது அப்படிங்கிறத நம்ம பிரெயின் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால் ரியல் லைஃப் பார்ட்னரே கூட்டிகிட்டு வந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து எரெக்ட் ஆகாது. உங்களோட செக்ஸுவல் லைஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த எலி அதோட குட்டி எலிங்களை கூட்டு வந்தப்பையும் அந்த எலி குட்டிங்களையும் அது பார்த்துக்கல. அதே மாதிரி தான் உங்களுக்கு குழந்தைங்களையும் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. உங்கள் அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி யாரையுமே நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. உங்களோட சோல் எய்ம் வந்து மாஸ்டர்பேட் பண்ணணும், அது மூலமாக நான் ப்ளஷர் அடையணும், ஐ நீட் டு வாட்ச் பான் வீடியோஸ். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் உங்கள் மனசில் இருக்குமே தவிர அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்க. உங்கள் மூளை வந்து மந்தமாயிரும். ஸோ இது வந்து அந்த எலி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதே எலியை வச்சு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நடுவில் வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எலி இந்த பக்கம் வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக்குள்ள ஒரு தரையை ரெடி பண்ணிட்டு அந்த பக்கம் லீவர் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த எலி அந்த எலக்ட்ரிக் ஷாக்கை தாண்டி எலக்ட்ரிக் ஷாக் அடித்தாலும் பரவாயில்லன்னு போய் அந்த லீவர் இழுக்க ட்ரை பண்ணும். ஏன்னா அந்த லீவர் இழுத்தா தான் அதுக்கு வந்து டோபமைன் லெவல் அதிகமாகும். அதே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சுட்டு அந்த சைடில் சாப்பாடை வச்சாலும் எலி வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடித்து எனக்கு சாப்பாடு வேணும்னு போகாது. அந்த சைடில் ஒரு மேட்டிங் பார்ட்னர் இன்னொரு ஃபீமேல் எலியை வச்சாலும் அந்த எலக்ட்ரிக் ஷாக்லாம் தாங்கிட்டு நான் போய் மேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வெறி வராது. ஸோ இது வந்து இல்லாத ஒரு விஷயத்துக்கு அந்த எலி எப்படி ஆசைப்படுதோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயங்கள் உண்மையே கிடையாது. பான் வீடியோஸில் பார்க்குறது வந்து தே ஆர் ஜஸ்ட் நாட் ரியல். நம்ம முன்னாடி இருக்கிற உண்மையான பெண்கள் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு எமோட் ஆகிறோம், நம்ம வந்து அதுக்கான ப்ளஷர் அடைகிறோம் அப்படின்னா வந்து இட்ஸ் டோட்டலி ராங். அதில் வந்து ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த எலி எப்படி அந்த எலக்ட்ரிக் ஷாக்லாம் தாண்டி போக ட்ரை பண்ணுதோ அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் பல விஷயத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் மாஸ்டர்பேட் பண்ணணும், அது மூலமாக ப்ளஸராக அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து ஒரு மங்கி எக்ஸ்பெரிமெண்ட். அது நம்ம கேரி வில்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, monkeys are paid to see female monkey bottoms அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ ஒரு மங்கிக்கு வந்து ஒரு குரங்குக்கு வந்து சாப்பிட்றது பழம் சாப்பிட்றதெல்லாம் பிடிக்கும்ல. ஸோ அந்த மங்கி பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்கிட்ட போயிட்டு ஒரு ஃபீமேல் மங்கியோட பாட்டம்ஸ் காட்டுற மாதிரியான வீடியோஸோ இல்லை இமேஜோ காட்டினீங்கன்னா அது வந்து அந்த பழத்தை கொடுத்துட்டு அதை வீடியோவை பார்க்குமா. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து இது ஏன் மங்கியோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ரேட்டு மங்கி அதுக்கப்புறம் வந்து இந்த சீப்பு சொன்னல செம்மறியாடு சொன்னல இது மூணுக்களும் வந்து நமக்கும் லிம்பிக் சிஸ்டம் ஒரே மாதிரி இருக்கும். லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னா எமோஷன்ஸை வெளிக்காட்டுறது, ஃபீலிங்ஸை வெளிக்காட்டுறது. நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, பொறாமப்பட்டாலும் சரி, நம்மளோட எமோஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கும்
இந்த விலங்குகள் எல்லாத்துக்குமே வந்து காமனாக இருக்கும். இது லிம்பிக் சிஸ்டம் மட்டும்தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நமக்கு வந்து வேறுபட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையில் இருக்கிற செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி அது வந்து மனிதனுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேஷ்னல் திங்கிங், மனிதனோட டிசிஷன் மேக்கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் நம்ம இந்த விஷயத்துக்கு எமோஷன்ஸில் தோற்று போயிருந்தனால நம்ம மூளைக்கும் நம்ம டெசிஷன் மேக்கிங்க்கும் வந்து இடமே கொடுக்கறதில்ல. நம்ம அனிமல்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து ஏமாந்து போயிடும். எப்படி அந்த குரங்கு வந்து எப்படி ஏமாந்து போச்சோ, எப்படி அந்த எலி வந்து லீவரை பிடிச்சி இழுக்கிறதுலே வந்து சந்தோஷம்னு நினச்சிட்டு இருந்ததோ, அதே மாதிரி தான் நம்மளும் மாஸ்டர்பேட் பண்ணுறது, பான் வீடியோஸ் பார்க்குறது, இதில் தான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம ஏமாற்றிக்கிட்டு அந்த எமோஷனில் மட்டுமே நம்ம ஏமாந்து போயிடுறோம். நம்ம மூளையில் இருக்கிற செரிப்ரல் கார்டெக்ஸ் பகுதியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து உங்கள் லைஃப்பில் இதிலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். நீங்கள் உண்மையிலே பான் அடிக்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வந்து நான் சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். இதெல்லாம் வந்து எஸ் அப்படிங்கிற ஆன்சர் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பான் அடிக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் டாலரன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு ஆண் அப்படின்னா ஒரு பெண் கூட தான் நீங்கள் வந்து செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. இவரை ஸ்ட்ரெயிட் மேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பெண் மேலே தான் ஆசை வரணும். ஆனால் பான் வீடியோஸ் பார்க்கும்போது லெஸ்பியன் செக்ஸ் பார்க்குறதுலையோ, இல்லை வந்து அனிமல் செக்ஸ் பார்க்குறதுலையோ, இல்லை வந்து வேறு ஏதாவது டார்ச்சர் மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுல, இதில் தான் வந்து உங்களுக்கு க்யூரியாசிட்டி இருந்தால் கூட நீங்கள் வந்து எஸ் சொல்லுங்கள். அப்படி க்யூரியாசிட்டி இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி வர பான் அடிக்ட். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதை ஸ்டாப் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருந்துருக்கீங்க, ஆனால் உங்களால் முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து வர பான் அடிக்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃபோட இதில் வந்து நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் உங்கள் லைஃப்பில் இதுலேருந்து இருக்குது. அதாவது இது பார்க்குறது மூலமாக உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இருந்தாலும் நான் இது பண்ணுவேன், நாளைக்கு வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது, ஆனாலும் நான் வந்து இது பண்ணுவேன். உங்கள் லைஃப்பில் உள்ள மற்ற ப்ரையாரிட்டிஸ்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த மாஸ்டர் பேஸ்டு பான் வீடியோஸ் பார்க்குறது தான் ப்ரையாரிட்டியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா தென் யூ ஆர் அ பான் அடிக்ட். இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் உண்மையிலே வந்து ஒரு பான் அடிக்ட். மோஸ்ட் ஆஃப் தி எனர்ஜி வந்து நீங்கள் இதில் தான் ட்ரெயின் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக வர பான் அடிக்ட். ஸோ இதெல்லாம் வந்து பான் அடிக்ட்ஸ்க்கான ஒரு குவாலிட்டிஸ். கண்டிப்பாக பான் அடிக்ட் அப்படிங்கிறது தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. அதாவது பான் அடிக்ஷன்றது ஏன் வருது அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டாலே போதும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அடிக்ஷன் வந்து எல்லாத்துக்குமே நார்மல் தான். எப்படி அந்த ஒரு செம்மறியாட பல ஃபீமேல்ஸ் கூட விட்டப்போ அது பண்ணிச்சோ, எப்படி ஒரு ரேட் வந்து பல ஃபீமேல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அது டயர்டானாலும் நான் வந்து மறுபடியும் வாண்ட் டு மேட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபீமேல்ஸ் கூட பண்ண போச்சோ, அதே மாதிரி தான் நீங்களும் நம்மளும் மனிதர்களும் வந்து நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். இது வந்து தவறே கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த லிம்பிக் சிஸ்டம் நம்ம எல்லாருக்குமே காமனாக இருக்குது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற மாறுபட்ட ஒரு விஷயம் வந்து அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி. ஸோ நமக்கு வந்து அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. மனுஷனால் யோசிக்க முடியும், சுயமாக முடிவெடுக்க முடியும். அப்படிங்கிறப்போ நம்ம இதெல்லாம் தவிர்க்கலாம். நம்ம ஆன்செஸ்டர்ஸ்லேருந்து இப்படி வந்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ பழைய காலத்தில் வந்து ஒரு மேட்டிங் பார்ட்னர் ஃபேமிலி அப்படின்னு ஒன்று பண்ணி வாழ்ந்தாங்க. இப்போயும் நம்ம ஒரு ஃபேமிலியை நோக்கி தான் போக போகிறோம். எப்படியும் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே சரி கல்யாணம் பண்ணி ஒரு லைஃப் பார்ட்னர் கூட தான் வாழ போகிறோம். அப்படிங்கிறப்போ அந்த லைஃப் பார்ட்னரை நீங்கள் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் வாட்சிங் ஆர் கெட்டிங் அடிக்டட் டு பான். நீங்கள் வந்து பான் வீடியோஸில் அடிக்ட் ஆகிறத உங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். பட் இந்த அடிக்ஷன்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். இஃப் யூ ஹவ் லைக் திஸ் வீடியோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்ம மூளை எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியாமல் கூட நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஏன்னா இது நம்மளை அறியாமல் நமக்குள்ளே வந்த ஒரு எவல்யூஷன் தான். ஸோ டெக்னாலஜி திடீர்னு நம்ம கையில் வந்து மொபைல் ஃபோன் வரும், எல்லாருக்கும் வந்து பான் ஆக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த க்யூரியாசிட்டியில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, தவறு கிடையாது. ஸோ இட்ஸ் ஹை டைம் தட் வி ரெக்டிஃபை அவர் செல்ஃப். திருந்தி நம்ம வந்து ஒரு நம்ம லைஃப் பார்ட்னரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுல சோல் எய்மே வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் நாட் ரியல். பானில் நம்ம பார்க்குறது எதுவுமே ரியல் கிடையாது. இதனால் நிறையா ட்ராபேக்ஸும் இருக்குது. பானில் இருக்கிற மாதிரியே ரியல் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் வந்து இட் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட். ஸோ அதனால் நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது. இந்த புக்கில் உள்ள ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றி நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஐ வில் டேக் இந்த மாதிரி ஆத்தென்டிக் சோர்ஸான புக்ஸ்லேருந்தே வந்து நான் வீடியோஸ் பண்ணுறேன். அண்ட் என்னோட மற்ற புக் ரிவ்யூஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் பண்ண வீடியோஸோட லிங்க் தரேன். நீங்கள் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக நம்ம வீடியோஸை பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி வணக்கம் மக்களே.